எங்கே கூறுகிறோ அவருடைய மத்தியில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையை நம்பி நிற்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து என் சனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருப்பா. அந்த ஜீவ வார்த்தை வந்து நம்பி இப்படி சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அடியாளை சிலுவைக்கு பின்பதாக இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு இருந்து பேசுவார் என்று சொன்ன ஜீவ வார்த்தையின்படி ஆவியானவர் சபைக்கு என்ன தேவையோ, எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். பரிசுத்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஃபேமிலி கேம்புக்கு வந்து அந்த ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஜார்ஜ் பிரதர்கிட்ட கொடுத்தேன். கவிதாட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவிதா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச் படம்லாம் போட்ட ஃபார்மா அந்த கிரீன் கலரில் இருக்கும். கட்டுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் தயவு செய்து அந்த ஃபார்மை வாங்கி உங்களுடைய பெயர்களை நீங்கள் என்ன செய்திருங்க, எழுதிடுங்க. எழுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் அதை கொடுத்துட்டாங்க, நம்மளும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம். ஆண்டவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு ஆசரிப்பு கூடாரம். கூடாரம் எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் தியானிக்கும்படியா இன்றைக்கு கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல? எந்த சாப்டர்ல இருக்கு? ஆதியாகமத்துல. வெரி குட். யாத்ராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வரும்போது அவர்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட நான் தங்கி இருக்க ஆசைப்படுகிறேன், உங்களோடு கூட நான் வாசம் பண்ண ஆசைப்படுகிறேன். ஆகவே உங்களுக்கெல்லாம் கூடாரம் போடுறீங்கல்ல, அது மாதிரி எனக்கும் ஒரு கூடாரத்தை போடுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்கிறார், கட்ட சொல்லுகிறார். இதை நாம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த யாத்திராகமம் முடிகிற வரைக்கும் 7 அதிகாரங்களிலே அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன அளவுகளிலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் கட்டினான். ஹல்லேலூயா. இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரங்கள் பாளையம் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நீங்க பழைய காலத்துல போனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். அதை சுற்றின லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவருடைய கூடாரங்கள் இருக்கும். அதுக்கு வெளியே 12 கோத்திரத்தாருடைய கூடாரங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் வந்து அவர்களை பாளையம் இறங்க வைத்து அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் பயணிக்கும் போது தேவன் தங்களுடன் வாசம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம் போன்ற ஆலயம். இது தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவின் அடையாளமாகவும் கிறிஸ்துவின் பலியின் முன்னிழலாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறதான ஒரு ஆலயத்தின் நிழலாக இந்த பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்க தியாலஜி கோர்ஸ் படிக்கும்போது சலோமி தான் அவா தியாலஜி கோர்ஸ் படிச்சேன்டி. அவெல்லாம் படிக்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரெல்லாம் படிச்சிருப்பா. எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடாரங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்திருக்கோம், படிச்சோம். இதுதான் படித்த பிள்ளை அந்த பிள்ளை. ஆமாம், நாங்கள்லாம் படித்தோம் அந்த காலத்தில். ஹல்லேலூயா. பாஸ் பெஞ்சமின் காலத்தில் நாங்கள்லாம் கோர்ஸ் படித்தோம். ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருடத்தில் போன வாரமும் இந்த வாரமும் தொடர்ச்சியாக எனக்கு வந்து அந்த செய்தி கொடுக்கப்பட்டபடினால நான் போன வாரம் மாதத்துலேருந்தே கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக 2 தலைப்பையும் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. அப்போ 2வது கொடுத்த தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கிறது. நான் சொன்னேன், தியாலஜி படிக்கும் போதே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை சொன்னால் சரியாக புரியாது ஆண்டவரே. நான் அந்த அளவுகள் அப்படி இருக்கும்.
மண்டையில ஞாபகம் இருக்காது ஆண்டவரே, இப்போ 55 வயசுக்கு மேலே ஆச்சு, படிச்சு நிறைய நாள் ஆச்சு. ஆனால் ஆவியானவர் அருமையா ஒவ்வொரு காரியங்களாக எனக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் சபையாக இந்த காரியத்தை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். யாருக்கு இன்றைக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது, யார் அதை வாஞ்சித்தீர்கள் என்று நினைக்கவில்லை, தெரியவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியோடு கூட நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் நல்லா அதை நம்ம என்ன செய்து கொள்ள முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் கடினம், ஆனால் என்னோடு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா நன்றாக அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு அது எப்படி பலனுள்ளதாக ஆண்டவர் அதை சிருஷ்டித்தார், எப்படி அதை கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ ஆசரிப்பு கூடாரம் தேவன் மனிதர்களோடு கூட இருந்து எப்படி நம்ம அக்கா தங்கச்சி அம்மா அப்பா பிள்ளைங்க கணவன் மனைவி என்கிற உறவுல நாம் தினந்தோறும் உறவாடுகிறோமோ அதே போல ஒரு உறவாடுதலிலே தேவன் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக நம்மளை என்ன செய்து கொண்டார், தெரிந்து கொண்டு நம்மளோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்பினார். ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசேக்கு சொன்னார், பரலோகத்தில் இப்படி ஒரு ஆள் சீனாய் மலையில போய் மோசே 40 நாட்கள் இருந்தபோது ஆவியானவர் ஒன்றொன்றாக அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்திலே ஆலயம் என்பது இப்படிதான் இருக்கிறது, இந்த இடத்திலே பிதா இருக்கிறார், குமாரன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், சியோன் இந்த இடத்திலே இருக்கிறது, ஆராதனை கூடம் இந்த இடத்திலே இருக்கிறது. நீங்கள் வருகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருகை வந்து நான் பரலோகத்துக்கு போகும்போது யார் யார் எந்த இடத்திலே இருந்து என்னென்ன காரியங்களை செய்வார்கள், அப்படிப்பட்டதான ஒரு மாதிரியை நான் அனுசுகிறார். நான் சொல்லுகிற மாதிரியின் படியே, அந்த வார்த்தை நீங்க திருப்பி திருப்பி வேதத்துல பார்க்க முடியும். மாதிரியின் படியே, அப்ப மாதிரின்னு சொன்னா எங்கேயோ ஒண்ணு ரியல் என்ன செய்யுது இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மாதிரியின் படியே, நான் உனக்கு சொல்லுகிற மாதிரியின் படியே கிழக்கை இத்தனை அடி போடு, நான் சொல்லுகிற மாதிரியின் படியே வடக்கை இத்தனை அடி போடு என்று சொல்லி ஆவியானவர் அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாளிலே ரொம்ப கருத்தாக அதை நாம் தியானிக்க போகிறோம். இப்ப ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலர் காலத்திலே இப்படித்தான் இருந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேங்க்யூமா, கொஞ்சம் பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ், இதுதான் என்னது கேட், வாசல். சோ இந்த வாசல் வழியா என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலிபீடம், இது கிட்ட ஒரு வெண்கல தொட்டி, இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தம், இதுக்குள்ள யாருமே போகக்கூடாது. யார் மட்டும்தான் போகணும், ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்யணும். பிரதான ஆசாரியன் இங்க போவாரு, ஆசாரியன் இங்க வரைக்கும் தான் போக முடியும். இது எனக்கு சமூகத்து அப்பத்து மேஜை, இது குத்து விளக்கு, இது தூபபீடம், உள்ளதான் உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் இருக்கிறது. இதுதான் யாரு, ஆசாரியன். ஆசாரியன் உள்ள போகும்போது இந்த உடையோடு தான் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு சமயம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமா போகிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாம் சபையில் அதை தியானித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பரிசுத்தம் என்று சொல்லும் போது அது 3 விதமான பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அதுக்கு மாற்று வேர்டே கிடையாது. ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அவங்க பரிசுத்தம், மகா பரிசுத்தம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் பரிசுத்தத்துக்கு ஒரே வேர்டு தான், என்னன்னா பரிசுத்தம். அதற்கு மாற்று வேர்டு என்ன செய்யாது கிடையாது. ஷேருபீன்கள் கேராபீன்கள் என்ன செய்கிறாங்க, மேல நின்று தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போது என்ன செய்வாங்க, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கும். அப்ப எவ்வளவு பரிசுத்தம் அவங்க வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் நாங்க படிக்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ல மாட்டாங்களாம், கர்த்தர்னு வாங்கலாம். பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கதறி கதறி அழுது அழுது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சும்மா அப்படியே உட்காந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு என்ன செய்துறோம், சபைக்கு வந்துடுறோம். ஹல்லேலூயா. வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எப்படி வேணா உட்கார்ந்து நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா.
பாருங்க, பாவம் செய்யாத தேவதூதர்கள், தேவன் சிருஷ்டித்த கேருபீன்களும் சேராபீன்களும் தன்னுடைய செட்டைகளால் பறந்து அவங்க முகத்தை மூடிட்டாங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன செய்கிறோம்? மறைஞ்சிடும். கால்களை மூடிட்டாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. முழுதாக தங்களை மூடிக்கொண்டு 2 செட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா! இந்த தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன். இந்த காலவெளியிலே நம்முடைய மத்தியிலே இந்த இடத்திலே வாசம் பண்ணி நம்மளோடு பேச அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம எத்தனை பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ பிரதான ஆசாரியன் சும்மாவே போயிட முடியாது. இவ்வளோ உடைகளை அவன் என்ன செய்துட்டு போனோம்? போட்டுட்டு போனோம். எவ்வளவு கவர் ஆயிருக்கு பாருங்க. தலையெல்லாம் கவர் ஆகி, உடம்பெல்லாம் கவர் ஆகி, எத்தனை அடுக்கு ட்ரெஸ். இதெல்லாம் வேற வேற ட்ரெஸ்ஸுகள் ஆண்டுக்கு சுத்தமாக நம்ம பின்பதாக தியானிக்கலாம். கீழே வந்து பாருங்க, மணி கட்டி இருப்பாங்க. அவர் எங்க போனாலும் இந்த மணி சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். ஏன்னு சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா அவர் அந்த இடத்துல என்ன செய்வாரு? மறித்து போவார். இப்ப வெளியே இருக்கிறவங்க உள்ள போக முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? மணி சத்தம் இல்லைன்னு சொன்னா அவங்க போய் அந்த அதுக்கு கயிறு கட்டியிருப்பாங்க காலில். அந்த மணி சத்தம் குறைஞ்ச உடனே உள்ள போய் அந்த கயிறை வச்சு அவங்க வெளியே இழுக்கும் போது அந்த பாடி என்ன செய்யும்? வெளியே வரும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை தான் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! புறஜாதியான ஜனங்கள் 3000 அடி தூரத்துல நிற்பாங்க. ஹல்லேலூயா! புறஜாதியான ஜனங்கள் இதை விட்டு 3000 அடி தூரத்துல வெளியே தான் நிற்க முடியும். சரிங்களா? யூதர்கள் 300 அடி தூரத்துக்கு போவாங்க. யூதர்கள் 300 அடி தூரத்துக்கு போவாங்க. லேவியர்கள் 30 அடி தூரத்துக்கு போகலாம். புரியுதுங்களா? அப்புறம் ஆசாரியர்கள் 3ல இருந்து 4 அடி இங்க நிற்பாங்க. பிரதான ஆசாரியர் 2 அடி தூரம் உள்ள வரைக்கும் என்ன செய்யலாம்? போகலாம். ஹல்லேலூயா! இதுதான் ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சபையாக கூடி பரிசுத்தமுள்ள தேவனை ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா! யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, ஆண்டவருக்குள்ளே நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! சுதந்திரர்களாய் ஆராதிக்கும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! யூதனும் கிடையாது, லேவியனும் கிடையாது, யாருமே கிடையாது. ஹல்லேலூயா! ரோமர் 8:16 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறபடினாலே கிருபாசன தண்டையை கிட்டி சேரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! பாருங்க, நம்ம எல்லாம் எந்த காலத்துல இருக்கோம்? பழைய பாட்டின் காலத்துல இருக்கோமா? புதிய பாட்டின் காலத்துல இருக்கோமா? புதிய பாட்டின் காலத்துல இருக்கோம். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு ஒற்றுமை. பழைய பாடு புதிய பாடு ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும்னா, பலி இருக்கும், ஆசரிப்பு இருக்கும், சட்டம் இருக்கும், மத்தியஸ்தர் இருக்கும். பழைய பாட்டுல பலி என்னது? மாட்டு பலி. ஆசரிப்பு கூடாரம். சட்டம் என்னது? கல்பலகையில் எழுதி கொடுத்த 10 கற்பனை. மத்தியஸ்தர் யாரு? மோசே. புதிய பாட்டுல இயேசுவின் இரத்த பலி, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயம், வசனங்கள் எல்லாம் உள்ளத்துல எழுதப்பட்டிருக்கு. மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அவர் சொல்லுகிறார், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வார்த்தைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உள்ளத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபிரேயர் 10:16 சொல்லுகிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். எந்த நாட்களுக்கு பிறகு? இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களுக்கு பிறகு நமக்கு கல்பலகையோ கற்பனையோ கிடையாது. வசனங்கள் எல்லாம் எங்க எழுதப்படுகிறது? இருதயங்களிலே எழுதப்படுகிறதற்கு யார் உதவி செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா! சீனாய் மலையிலே மோசேக்கு 10 கட்டளையை ஆவியானவர் எழுதி கொடுத்தார். இந்த காலத்திலே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கி தாவரித்து வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறோம், வேதம் வாசிங்க, வசனத்தை என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்க என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆகவே இதுதான் பழைய பாட்டு. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பாருங்க, பழைய பாடு தேவனை அறிமுகப்படுத்தியது, புதிய பாடு நம்மை தேவனோடு ஒன்றுபடுத்துகிறது. அப்ப பழைய பாடு ஆராதனை, பலி, இதெல்லாம் வந்து நமக்கு அப்படி ஒரு நிழலா காட்டுச்சு. இதனுடைய நிறைவை நம்ம எங்க பார்க்கிறோம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவில் அந்த நிறைவை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா! ஒருவேளை அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்துல இருந்தா நம்ம கிருபாசனத்துக்கிட்ட என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஹல்லேலூயா! நம்முடைய பரிசுத்தம் எல்லாம்
அந்த பரிசுத்தம் 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 இருக்குல்ல, அந்த பரிசுத்தத்துல 0.01 தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது, புறஜாதியார மாதிரி 3000 அடி தள்ளி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இருக்க வேண்டிய. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து பலியாக வந்த பிறகு நம் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு கிராஸ் மாதிரி இருக்கா, சிலுவை மாதிரி இருக்கா இல்லையா? சிலுவை மாதிரி இருக்கா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பாருங்க, அந்த காலத்துல பிதாவாகிய தேவனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே போய் சேருவதற்கு அந்த சிலுவை அடையாளத்தின்படியான 7 காரியங்களை செய்து தாண்டி தான் அவங்க எங்க போய் சேர முடியும், கிருபாசனத்திடத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலே போய் அங்கே சேர முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு பெயர் சொல்லி கொடுக்கிறேன். முதலாவது இருக்கிறது என்னது, பலிபீடம். இரண்டாவது இருக்கிறது வெண்கல தொட்டி. மூணாவது குத்து விளக்கு. நாலாவது தூபபீடம். அஞ்சாவது சமூகத்து அப்பத்து மேஜை. ஓகே. அடுத்ததாக உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு மேல என்னது இருக்கு, கிருபாசனம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்கள் அங்கே இருக்கிறது. முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது என்னது இருக்கு, பலிபீடம் இருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது என்ன இருக்கு, பலிபீடம் இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாங்க வரேன். ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்கள் புதிய ஏற்பாட்டின் ஒற்று. பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன செய்து இருக்கு. ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், அது நிழலும், பழைய ஏற்பாடு நிழலும் புதிய ஏற்பாடு பொருளுமாக இருக்கிறபடினால பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா பொருட்களுக்கும் என்னது இருக்கு, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல அந்த பொருட்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வேலை மற்றும் நம்முடன் தேவன் வைத்துள்ள உறவை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு மோசேயிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார்? பிதா பரிசுத்தம் உள்ள தேவன் வந்து ஜனங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்காக உருவாக்க சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியான ஒரு வழியை அவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நான் சொன்னேன், அந்த தேவாலயத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, முதலாவது என்ன இருக்குன்னு சொன்னேன், வாசல் இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. முதலாவது என்ன இருக்கு, வாசல் இருக்கு. நான் சொன்னேன் ஏற்கனவே, ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியனும் தான் உள்ள போக முடியும். ஆனா இன்றைக்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வழியாக நாம் போகிறபடினாலே நமக்கு எந்த தடையும் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு எந்த பிரதான ஆசாரியனும் வந்து நின்று ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, கிடையாது. ஹல்லேலூயா. என்று சொன்னால் இயேசு மெய்யான தேவன், ஒரு எனக்காய் ஒரு கல்வாரி சிலுவையிலே பாவத்துக்காய் ஜீவனை கொடுத்தார் என்று என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு இந்த வாசல் பிரதான ஆசாரியன் நமக்கு திறக்க வேண்டாம், நாமவே அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம என்ன செய்துவிடலாம், போய்விடலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா இந்த ஆலய வாசல் வழியா வந்திருப்பீங்களா? வந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இயேசுவை, அவரே இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது இந்த மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வருகிற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரம் நுழைவதற்கான ஒரு வாசல், புதிய ஏற்பாடு இயேசுவே ஒரே வழி. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா நாளும் நம்ம என்ன சொல்றது, ஆசீர்வாத செய்தியே கேட்டு இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் வேக வசத்துக்குள்ள கொஞ்சம் டீப்பா நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஆகவே சோர்ந்து போக, நிறைய பேர் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டீங்க. சோர்ந்து போகாதுங்க, உற்சாகமாக இருந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. வாயில் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைகளை சுதந்திரிப்பதற்கு அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையின் அறிவு நமக்கு இருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அவை கொஞ்சம் உற்சாகமாக என்னோடு கூட நீங்க பயணிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த தேவாலயத்துல 7 காரியங்கள் அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே சொல்லப்படும். முதலாவது
பலிபீடம். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு யூதன் போய் ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது பிடிச்சிட்டு போய் அந்த பலிபீடத்துக்கு அவன் என்ன செய்வான், நிற்பான். ஆசாரியன் வந்து கேட்பான், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், எனக்கு சமாதான பலி பண்ணணும். ஏன்னு சொன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால எனக்கு அதை நீங்க சரி பண்றதுக்காக, அதாவது சமாதான பலிக்கு என்ன கொண்டு போகணும், எத்தனை வயசு ஆட்டுக்குட்டி கொண்டு போகணுங்கிறதுலாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய ஸ்டடி, லேட்டர் நம்ம அதை படிக்கலாம். அப்போ ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு புறாவையோ கொண்டு போய் ஒரு யூதன் அந்த பலிபீடத்துக்கிட்ட நிற்பான். இல்லைங்களா, இந்த பலிபீடத்துக்கிட்ட போய் ஒரு யூதன் நிற்பான். பிரதான ஆசாரியன் உள்ள இருந்து வருவாரு, வந்து கேட்பாரு, உனக்கு என்ன? ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு சமாதான பலி செலுத்தணும். ஒருத்தர் சொல்லுவான், இல்ல என்னுடைய கூடாரங்கள் எல்லாம் சத்துருவால திருடப்படுகிறது, சோ எனக்கு போஜன பலி செலுத்து. போஜன பலி பாதுகாப்பை குறிக்கிறது, சோ எனக்கு போஜன பலி செலுத்தணும் என்று சொல்லி ஒரு புறாவோ ஆடோ மாடோ கொண்டு போய் நிற்பான். இன்னொருத்தர் சொல்லுவான், ஆண்டவருக்கு விரோதமாக நான் என்ன செய்துட்டேன், குற்றம் செய்துட்டேன், ஆகவே நான் என்ன செய்யணும், பலி செலுத்தணும், அதுக்கு ஆடாது மாடாது நிற்கும். ஒருத்தர் சொல்லுவான், மனுஷனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், அதனால பாவ நிவாரண பலி எனக்கு செலுத்தணும், ஆகவே நான் என்ன செய்கிறேன், இதை கொண்டு வந்து நிற்கிறப்போ ஒவ்வொருத்தரா பொய் ஆடு மாடு புறா கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அங்க என்ன செய்யப்படும், அவருடைய பலிகள் தகனிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதை விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு நம்மையே அவர் ஜீவ பலியாய் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து இந்த ஆலயத்தில் நின்றுட்டு, ஏசப்பா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு வந்து உடைய பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து அவருடைய இரத்தத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும், ஒரு சமாதான பலி செலுத்த வேண்டும், ஒரு போஜன பலி செலுத்த வேண்டும், ஒரு குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும், ஒரு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று உங்களுக்குள்ளே தோன்றுமானால் நீங்க தைரியமாக வந்து இந்த ஆலயத்திலே இருந்து சொல்லலாம், ஆண்டவரே இந்த சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன், இந்த காரியத்திலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. என்னையே தகன பலியாய் தருகிறேன் அப்பா, ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்துக்குள்ளே முதலாவது நாம் வரும்போது நம்மை தகன பலியாக பலிபீடத்திலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது கூடாரத்துக்குள்ள வரும்போது முதலாவது இருக்கிறது என்னது? பலிபீடம். அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, உற்சாகம் வரட்டும். ஹல்லேலூயா. பலிபீடம் கவனமாக கேளுங்க. பலிபீடத்திலே நம்மை கொண்டு வந்து நாம் முதலாவது வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க மெயின் சர்ச்சஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்த உடனே என்ன ஆராதனை நடந்துட்டு இருந்தாலும் அவங்க முட்டி போட்டு என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா வந்த உடனே ஒரு சேர் எடுத்து போட்டு முட்டி போட்டு, அவங்க மெத்தடிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால ஐயா அதை செய்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம இப்ப நல்லா கொழுத்து போயிட்டோம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல, அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. வந்தவன் பேக் வச்சோம் அப்படியே எழுப்பி நின்றுறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள் அப்படி இல்லை, வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. ஆலயத்துக்குள் வந்தவுடன் முதலாவது நீங்கள் உங்களை பலிபீடத்திலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம்? அடுத்ததாக என்ன இருக்கு? வெண்கல தொட்டி. ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன இருக்கு? வெண்கல தொட்டி. இங்க என்ன நடக்கும்? அந்த ஆசாரியர்கள் போய் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கைய கால கழுவிக்கிடுவாங்க. நீங்க ஹிந்துஸை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து தலையில எடுத்து தொளிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஐயா பார்த்துருக்கீங்களா? ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தண்ணீர் காலை கழுவிடுவாங்க, தண்ணியை ஊற்றி காலை கழுவிடுவாங்க, தண்ணி எடுத்து கையை கழுவிடுவாங்க, தண்ணி எடுத்து இப்படி என்ன செஞ்சிருவாங்க, ஊற்றிக்குவாங்க. முடிஞ்சா தண்ணி கொஞ்சம் குடிக்க கூட செய்திருவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சுத்திகரிப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் ஆராதனைக்கு வருகிறோம், நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கலாம், சில கேட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சரீரத்திலே சுகம் இல்லாமல் இருக்கலாம். இந்த காலங்களில் நாம் என்ன செய்ய போறோம்? அந்த வெண்கல தொட்டி என்கிற சொல்லுற அந்த தண்ணீருக்குள்ளாக பசுத்தாவியருக்குள்ளாய் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தான் மெயின் சர்ச்சஸ்ல பாவ அறிக்கை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரேயரே நடக்கும், எல்லா வாரமும் நடக்கும் பாவ அறிக்கை. நிச்சயமாக நாம் இப்பொழுது அப்படி சொல்லாட்டாலும் நம்ம இண்டிபெண்டன்டாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 5:26 நாம் வாசிக்கும் போது அங்கே வேத வசனம் இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. தாம் அதை துர்வசனத்தை கொண்டு தண்ணீர்
இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்ன பாருங்க, என்ன இருக்கு? பொன் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது பொன் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு என்ன செய்யும்? ஆசரிப்பு கூடாரத்துல 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், வருடத்தின் நமக்கு 365, யூதர்களுக்கு 366, அத்தனை நாட்களும் இந்த குத்து விளக்கு என்ன செய்யும்? அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒரு விசை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது அவிந்து போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற ஆவியை குறித்து நீங்கள் நிர்விசாரமாய் இருக்காதபடிக்கு அதை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஹல்லேலூயா. கொடுத்த கிருபை வரங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் விருதாவாய் ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட டிராவல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது கூட அந்த உணர்வு நமக்கு வரும். ஏய், தப்பு பண்ற, இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு உணர்வு வரும். உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருடத்தின் 365 நாட்களும், வாரத்தின் 7 நாட்களும், 24 மணி நேரம் அவியாதபடி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெஸ்ட் வே, பாச பேசிட்டே இருங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பாச பேசிட்டே இருங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள சண்டை வருதா, காதலண்டையும் கொத்திக்கோங்க. ரீமனர வருஷம் கடவுள வர சத்தமா பேச ஆரம்பிங்க. 2 வாரத்துல நிப்பாடி ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தாக அங்க என்ன இருக்கிறது? தூபபீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தூபபீடத்தை குறித்து. தூபபீடம் எதை குறிக்கிறது? பரிசுத்தமான பிரார்த்தனையை குறிக்கிறது. ஆசாரியன் என்ன செய்வான்? இந்த தூபபீடத்துக்கு முன்னாடி வந்து நின்று அந்த நிறைய இன்சென்ஸ் போடுவாங்க. இன்சென்ஸ் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா லவங்கம், வசம்பு, வெள்ளைப்போளம், கருவாப்பட்டை, இவைகளெல்லாம் வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு இன்சென்ஸ், அதாவது அந்த வாசனை திரவியம் சொல்லுவோம் இல்லையா, அதை உருவாக்கி அந்த இடத்துல ஆசாரியன் புகையா என்ன செய்வான்? போட்டுருவோம். போட்ட உடனே அந்த இடம் முழுவதும் என்ன செய்கிறோம்? மூடிடும். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் எதையுமே தன்னுடைய கண்களால் அவங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பதாக இந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஹல்லேலூயா. இப்ப நாள்தோறும் நம்முடைய ஜெபமும் துதியும் ஆண்டவருக்கு முன்பாக தூபமாக எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதிப்பதற்கு ஒரு நாள் நமக்கு போய் முட்டி போட்டுதான் சபைக்கு வந்துதான் துதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சமைத்து கொண்டு இருக்கும் போதே துதிக்கலாம், நடந்துட்டு இருக்கும் போதே துதிக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம்? துதிக்கலாம். அப்ப துதியின் பலி நம்முடைய மாத்திரை இருக்கும் போது அது தூப கலசத்தை போல ஆண்டுடைய சமூகத்துல போய் அது ஒரு புகையாக அவருக்கு முன்பதாக வாசனையாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக ஜெபிக்கிறத விட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக நீங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போறீங்கன்னா முதல்ல ஒரு 4 நிமிஷம் உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க சபையின் தேவைகள், உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு கடைசியில ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்று தேவை இருக்கு பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து பாருங்க, அந்த காரியம் சீக்கிரத்தில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆனா மனசு அனுமதிக்காது. போய் முட்டி போட்ட உடனே என் பிள்ளைய பாருங்கப்பா, என் புருஷனை பாருங்கப்பா, எனக்கு இப்படி தேவை இருக்குப்பா, எனக்கு அப்படி தேவை இருக்குப்பா, சரீரத்தில் இவ்வளோ வியாதி இருக்குப்பா, அந்த பிரச்சனை இருக்குப்பா, இந்த ஃபினான்ஸ் தேவை இருக்குப்பா, நான் என்னப்பா செய்யுது, பிளட் ரிப்போர்ட் அப்படி சொல்லுதுப்பா, இதுதான் நம்ம புலம்புவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? பிறருக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் ஜெபித்து விட்டு அதோடு கூட நம்முடைய விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தின் மூலம் வேண்டுகிற
ஜெபத்தை ஏறெடுக்க நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சமூக தப்பத்து மேஜை. ஹல்லேலூயா. சமூக தப்பத்து மேஜை என்று சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, 12 கோத்திரத்தையும் தேவனை நினைவு கூறும்படிக்காய் 6 என்று சொல்லி 12 அப்பங்களை அங்கே என்ன செய்வாங்க, சுட்டு வைப்பாங்க. அதை டெய்லி எடுத்து என்ன செய்யணும், மாற்றணும். புது அப்பம் அங்கே வைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு ஒரு புசிக்க கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது பிரியமானவர்களே. நம் விசுவாசத்தோடு கூட அந்த திருவிருந்து ஆராதனை நாம் எடுப்போம். நம்முடைய சுய பக்தியை நம்பி அல்ல, அந்த சுய பிரயாசத்தை நம்பி அல்ல, இந்த சுய நீதியை நம்பி அல்ல, இந்த சுய பரிசுத்தத்தை நம்பி அல்ல, இத்தனை பலிகளையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியர் நமக்கு முன்பாக இருக்கிறாரே அவரை நம்பி, ஹல்லேலூயா, அப்பத்தை நம் கையில் எடுத்துக்கொண்டு சொல்லுவோம், அப்பா என்னுடைய பரிசுத்தத்தில் நம்பி வரலப்பா, இந்த சுய நீதியில நம்பி வரலப்பா, நீங்க எங்களுக்காக கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் சுமந்துட்டீங்களே, அதை நம்பி அந்த விசுவாசத்தை நம்பி நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தாக நாம் பார்க்கும்போது அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி. அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா, அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 10 கட்டளை. இந்த 3 காரியங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இப்பொழுது பிதாவாகிய தேவன் நம் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மோடு கூட அவர் என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார், ஞானஸ்நானத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, உலகம் எனக்கு பின்னால், சிலுவை எனக்கு முன்னால், நான் எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன், பிதாகுமாரன் பரிசுத்தாவியை விசுவாசித்து அவருக்கே சொந்தமாக என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு திருமணத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் செய்கிற ஒரு உடன்படிக்கையை போல நம் ஞானஸ்நானத்திலே தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையை நாம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதை நீங்க காக்குறீங்களோ இல்லையோ, அவரு காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை என்பது மணவாட்டியாக வேதத்திலே குறிக்கப்படுகிறது. இயேசுவோடு கூட சபையாகிய மணவாட்டி அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள தவறக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். என்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வர்றோமோ, ஆண்டவரே நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் ஒருவேளை தவறு இருக்கலாம், ஆண்டவரே என்னை திரும்பமாக கட்டிக்கொள்ளும், உறவிலே என்னை திரும்பமாக என்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய உறவிலே நம்ம உறுதிப்பட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நாம் செய்யும் போது கிருபாசனத்திலே போய் சேரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்க, நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிடத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிருபாசன தண்டையிலே போய் சேரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தாலும் நாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்து நம்மை தகன பலியாய் ஒப்பு கொடுத்து வெண்கல பலிபீடத்திலே நம்மை கழுவி பரிசுத்தாவியாகிய குத்துவிளக்கு அணையாமல் எரியும் பொழுது தூபபீடத்திலே அந்த ஜெபங்களை வைக்கும் போது ஆசனமாகிய அப்பத்தினால நம்மை மூடிக்கொள்ளும் போது அவருடைய சரீரத்தினால நம்மை அந்த சுதந்திரத்தை அடையும் போது உடன்படிக்கை பெற்று அவரோடு படுற உடன்படிக்கை வழியாக கிருபாசன தண்டையிலே போய் நாம் நிற்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்ப்போம் பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களும் புதிய ஏற்பாட்டின் ஒற்றுமை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தாச்சு இல்லையா? சரி, பழைய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரம் ஒரு நிழல். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய்
இருந்ததுனால பூரணராக்கப்பட்டாங்களான்னா இல்ல. ஹல்லேலூயா. எபிரேயரிலே நான் வாசிக்கும் போது நம்மை அல்லாமல் ஒருவரும் பூரணராக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மாட்டு பலியினால பாவம் ஒழிக்க முடியாது. ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரம் கையினால கட்டப்பட்டது. பரலோகத்திலே நித்திய ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இயேசு வருகையை குறித்துதான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேதத்திலே நமக்கு சொல்லுகிறது. உண்மை என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரின் திட்டம் ஒரு முன்னோட்டமாக தான் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வருவாரு, பிறப்பாரு, அவர் மரிப்பாரு, உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முன்னோட்டமாக சொல்லப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை ஒரு முன்னோட்டமாக பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு வரும்போது அது நமக்கு நிறைவை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வந்து விசுவாசிக்கும் போது அது நமக்கு நிறைவை கொடுக்கிறது. பிரியமானவர்களை பாருங்க, மத்தேயு 5:17 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடெல்லாம் வாசிக்க கூடாது சிஸ்டர். கேட்டிருக்கீங்களா? நம்ம கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க பழைய ஏற்பாடெல்லாம் வாசிக்க கிடையாது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே சீனாய் மலையில போய் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எழுதும் போது அவருக்கு வானம் பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி தெரியும். அந்த காலத்துல மோசே இருந்தாரா? இல்ல. ஆபிரகாமை பார்த்தாரா? பார்க்கல. ஈசாக்கை பார்த்தாரா? பார்க்கல. ஆனா மோசே அந்த 5 ஆகமங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒரு அழகாக எழுதி முடித்தார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் வேதத்துல வைத்திருக்கிற ஒரு வசனம் கூட அது வீணானது கிடையாது. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து புரியலங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் ஜோடி இல்லாமல் போகாது, தேடி வாசியுங்கள். வேதத்தின் மகத்துவங்களுக்கு எண்ணி கொடுத்தேன், அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணாகவே வேதத்தின் மகத்துவங்களை வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை தியானித்து அதை சுதந்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்லது மறந்து போக இயேசு கிறிஸ்து வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இனி போய் உட்கார்ந்து அதாவது இந்த கட்டளைகளை நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னு சொன்னா, பலி 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 இயேசு கிறிஸ்துவோட அந்த பலி நின்று போச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம கடைபிடிக்கத்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த 10 கட்டளையில ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்துல அந்த ஆடு மாடு பலியிடுகிற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டு பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். மற்றபடி எல்லாவற்றையும் நாம் நன்றாக வாசித்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, இப்பொழுது பழையவைகள் ஒழிந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்று நாம் புதிய பாட்டின் காலத்துக்குள்ள இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வைத்து இந்த பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு உண்மையில் இயேசுவே நிழலில் காட்டப்பட்ட அனைத்து காரியங்களில் நிறைவாக இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாடு நிழலும் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் வழியாக அது நிறைவு பெறுகிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் நாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். இந்த பலிபீடத்தின் ஒவ்வொரு ஆசரிப்பு கூடாரத்தில் காட்டப்பட்ட இந்த 7 காரியங்களை அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. என்னெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது? பலிபீடம், வெண்கல தொட்டி, விளக்கு, தூபபீடம், தேவ
அப்பம், உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், இதை ஞாபகத்தில் அப்படியே கொண்டு வந்து நம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த காரியங்களை நாம் கை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. Morning, it's so nice to see all of you.
I saw a handsome man, and the first thing I asked Kavita, I said, how come Vijay is here? I thought he's working. நான் கவிதா இடத்துல கேட்டேன், ஜான்சி இந்த இடத்துல விஜய் இந்த இடத்துல இருப்பதை பார்த்து எப்படி அவர் வந்தார் என்று கேட்டேன். Just after work. வேலைக்கு பிறகு அவர் வந்திருக்கிறார். You know, he worked overnight. அவர் இரவு முழுவதும் வேலை பார்க்கிறார். And his eyes see all the money. அவருடைய கண்ணு உள்ள பணத்துக்கு மேல இருக்கு. And then he come here to see Jesus. Hallelujah. 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 Praise the Lord. You know, Jesus died on the cross and Jesus said, it is finished. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்போது முடிந்தது என்று சொன்னார். Jesus said, I pay all for you. இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் சிலுவையிலே செலுத்தி விட்டேன் என்று சொன்னார். So today you don't need to pay any down payment or any repayment. நீங்க எந்த ஒரு தொகையும் நீங்க ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. So we can receive from Jesus anything. இயேசுவிடத்தில் நீங்க என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். From health, to peace, to joy, to forgiveness of our sin. உதவி, சந்தோஷம், சமாதானம், பாவமன்னிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். And today I want you to receive the greatest gift that Jesus gave to us. இந்த காலையில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் நாம் சொல்றோம். Amen. And when you receive this gift, the rest of the gift will come. இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் வேறுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். The greatest gift is the Holy Spirit. அது என்னவென்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். Amen. Amen. So let's take the break together first. Shall we open the... Yes. That night Jesus took the bread. ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து and he said, this is my body broken for you. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொன்னார். Whatever brokenness that you have, Jesus has taken that brokenness. உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உடைந்து போன நிலைமையில் இருக்கோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். So by faith let us partake the bread right now. விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். And then Jesus took the cup. ஆண்டவர் இயேசு கப் ரசத்தை கையில் எடுத்துக்கொண்டார். And Jesus said, it is my blood shed for you. அவர் சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். The blood of Jesus take us to the new covenant. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை எடுத்து செல்லும். We are children of God. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Let's take the cup right now. இப்ப நம்ம விசுவாசத்தோட அந்த ரசத்தை எடுத்துக்கொள்வோம். I want you to put the cup on the chair. இந்த சேர்ல இந்த கப்பை வைத்துருங்க. And Jesus told the disciple, where in Jerusalem the Holy Spirit will come to you. இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமிலே போய் நீங்கள் காத்திருங்கள், அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்கு பொழிந்தருளப்படுவார் என்று சீஷர்களுக்கு சொன்னார். And Jesus went up to heaven. இயேசு பரலோகத்துக்கு போய்விட்டார். They didn't wait very long. அவர் ரொம்ப நாள் எடுக்கல. 10 days later the Holy Spirit came. 10 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். When the Holy Spirit came into their hearts. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே வந்தார். And make our heart into a temple. அது நம்முடைய இதயத்தை ஒரு ஆலயமாக எடுத்துக்கொண்டார். And then Jesus came into our hearts. அவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். The physical reason Jesus became the spiritual reason Jesus in their hearts. சரீர பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். Jesus no longer beside the disciple. இயேசு கிறிஸ்து இப்ப சீஷர்களுக்கு பின்பதாக இல்லை. But Jesus was inside the disciple. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். And today the Holy Spirit is inside you because of Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். And when you have the Holy Spirit, you have Jesus as well. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட வந்து So நமக்குள்ளே வாசம் I want you to lift up your hand. உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Look up to heaven பரலோகத்தை நோக்கி with பாருங்கள். no condemnation. எந்த ஒரு குற்றத்தையும் You are set free by the blood. எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் Open your mouth right now வாயை திறந்து and let the Holy Spirit inside you பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் fill you right now. Empower you right now. 1, 2, 3. Hallelujah. Oh, Shalabakasata, Sikarasata. Oh, Rushikarabariyandasata. Hallelujah. Kurabarabakasata. Hallelujah. Open your mouth and let whatever inside you
The Holy Spirit is praying for you right now. Kurasakara sata, oromo kurasakara basate, oromo kurakasata, oromo kurabakara basata, oromo kurabakasakara barianda, kuramakasande, kuramasanda. Hallelujah, kurama. Hallelujah. Okay, amen. I want you to look up here. இனி பாருங்க, The power is not in the tongues. நீ பேசுகிற வல்லமைங்கிறது உங்க நாக்குல இல்ல. The power is allow the Holy Spirit to pray for you. நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, So what is the power? The power is to have faith, release whatever that is inside you. அந்த வல்லமை என்று சொல்வது விசுவாசத்தோட Right? உங்களுக்குள்ள And the tongue is the expression of the inside. உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன பேச விரும்புறார் அது வாயில பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. So the miracle is I want you to pour out your heart. ஆகவே உங்களுடைய இதயத்தை நீங்க பரிசுத்த Alright? ஆவியானவர் Don't worry what you're going to speak. Those are tongues of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வன்னிய பாசம் என்ன பேசிட்டு பாதர் பண்ணாத எது வருதோ அதை பேசுங்க. The power is when you release the Holy Spirit fill you more. நீங்க அப்படி வார்த்தையில பரிசுத்த Amen. Amen. 1, 2, go. Yes, call it out. It is the Holy Spirit. Let the Holy Spirit give your burden, as you pray, Jesus is coming in. As you pray, Jesus is taking over. Jesus is taking over. As you pray, let the peace of Jesus, let the joy of Jesus, Amen. Thank Him right now. Thank Him. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for the miracle. Thank you for the miracle. Pray one more time. Release the prayer. The Holy Spirit is helping you. Pray over your problems and believe God right now in the power of the Holy Spirit. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. We believe in the name of Jesus. What is impossible to us is possible to Jesus. What is difficult to church, Jesus can do a miracle. Let's pray for church right now. What is impossible is possible to you, Jesus.
The Holy Spirit want to give you the strength right now. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் இந்த வேளையிலே. And this strength is the strength that He resurrected Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த பலனை அவர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். So whatever that is heavy inside you, உங்களுக்குள்ள எதெல்லாம் கனமானதா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, that you are tired, எல்லாம் நீங்க சோர்வாய் the Holy Spirit want to give you the strength. பரிசுத்த ஆவியானவர் நேரத்துல எல்லாம் பலன் கொடுக்கிறார். So let the Holy Spirit pray through you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்ய ஒப்புக்கொடுங்க. 1, 2, 3. Kurabakara Kurasakari Andala Kasanda. Let the strength of the Spirit Kurababa Kurasata. Oh, Shikuratakariya Torokushata, Ukurasakariata, Ukurabakasakarianda. The strength of Jesus Kurasakarianda, Ukurabababababababakasakara. Kurasaka, I can do all things through Christ who strengthened me. Kurasaka, Ramakasanda, Kuramakasanda, Ramakasanda, Kuramakasanda, Kuramakasanda, Kuramakasanda. Amen. One more thing, I want you to look up here. Jesus said, if you have faith like a mustard seed. You know, mustard seed is very small and they look like dust. If you put mustard seed too close, your breathing will fly off the seed. And then Jesus was standing there, the very big mountain is before him. And Jesus said, if you have such faith like mustard seed, and you speak to this big mountain, and now there is the Dead Sea. So they can see the sea. Jesus said, if you speak to the mountain and tell the mountain to go into the sea, it will be done to you. Wow. Amen. You don't need to have big faith. Little faith. We have big Jesus. So as we pray, we ask the Holy Spirit to help us, to empower our faith, and speak to your problem. And say to your problem is a miracle. Amen. Speak to the problem and say, you are now the answer. Amen. Let us pray. Whatever problem that you face right now, Holy Spirit is helping you. 1, 2, 3. Begin to pray over your problem. Oh, Shikuramakasakara Kurabakasakaramakasande, Kurabarabakasande, Kurabakasanda, Kuramakasanda. It's going to be a miracle. Kurakasaka, Kurubukusanda, in the name of Jesus. Kurasakarabasiko, oh Ratakaramakasikianda, oh Rakasanda, Ramakasanda, Ramakasanda, Karamakasanda. Glory to Jesus. Glory to Jesus. Thank you, Jesus. This mountain shall be removed right now. In the name of Jesus. In the name of Jesus. This mountain before us will be removed right now. In the name of Jesus. By the power of the Holy Spirit. Thank you for the miracle. Where there is no way, you will
glory of Jesus. இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். Let's thank the Lord right now. Hallelujah. Thank you, Lord. Thank you for the answered prayer. We give you glory. We praise you. You are so good. So kind. Hallelujah. Amen. Go in the blessing of the Lord. ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு கூட புறப்பட்டு போங்க. Thank you. You may be seated. நீங்க உட்கார்ந்து இருங்கள். Amen. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய